அவதூறு பேச்சு தொடர்பாக முன்னாள் அதிமுக நிர்வாகி ஏவி ராஜன் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நிபந்தனை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் நடிகை த்ரிஷா. முழு விவரங்களை செய்தியாளர் சாலமன் சொல்ல கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என்ன சாலமன்? கூவத்தூரில் திரைப்பட நடிகை த்ரிஷா உட்பட சில நடிகைகள் குறித்து முன்னாள் அதிமுக நிர்வாகி ஏவி ராஜன் பேசிய வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இவ்விவகாரம் தொடர்பாக நடிகைகள் உட்பட பலரும் முன்னாள் நிர்வாகி அதிமுக முன்னாள் நிர்வாகியான ராஜனை கண்டிக்கும் விதமாக சமூக வலைதளங்கள் பதிவிட்டனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தன்னை பற்றி இழிவாக பேசிய ராஜன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என நடிகை த்ரிஷா சமூக வலைதளம் வாயிலாக ஒரு கருத்தை ஒன்று பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில எந்த விதமான உள்நோக்கத்தோடும் தான் பதிவிடவில்லை என்றும் நடிகை த்ரிஷாவிடம் மன்னிப்பு கேட்கிறேன் எனவும் ஏவி ராஜன் தரப்புல மன்னிப்பு வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டது. இருப்பினும் நடிகரும் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் நிறுவனமான கருணாஸ் எந்தவித ஆதாரமின்றி ஏவி ராஜன் பேசுவதாக நேற்று காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்த நிலையில தற்போது நடிகை த்ரிஷா ஏவி ராஜனை கண்டித்து ஒரு வழக்கறிஞர் மூலமாக ஒரு நிபந்தனை நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த நோட்டீஸில் பல்வேறு சமூக வலைதளம் தொலைக்காட்சிகளில் பத்திரிகையில் தன்னை அவதூறாக செய்யும் வகையில பேசிய விவகாரம் தொடர்பாக நிபந்தனையற்ற மன்னிப்பு 24 மணி நேரத்தில் ஏவி ராஜன் கேட்க வேண்டும் எனவும் கடந்த 4 நாட்களாக அவதூறு கருத்தினால் மன உளைச்சல் ஈடுபட்டுள்ளார். இதற்கு ஏவி ராஜன் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் எனவும் அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பிரபல யூடியூப் பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் மூலமாக அவர் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டுள்ளார். தன்னை பற்றி அவதூறு தொடர்பான செய்திகள் எந்தெந்த யூடியூப் சேனல் மற்றும் டிவிகளில் வந்ததோ அவை உடனடியாக தடை செய்ய வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏவி ராஜனுக்கு வழக்கறிஞர் மூலமாக நடிகை த்ரிஷா ஒரு நோட்டீஸை குறிப்பிட்டுள்ளார். மேற்கண்ட நிபந்தனைகளை மேற்கொள்ளாவிடில் ஏவி ராஜன் மீது தகுந்த நடவடிக்கை சட்டப்படி எடுப்பேன் எனவும் நடிகை த்ரிஷா வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் ஒன்றை அவருக்கு அனுப்பியுள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன்.